மணி என்ன ஆச்சு? அடியாச்சு, கண்டிப்பா வந்துருமா? அதோ வந்தாச்சு. வச்சுங்க, இவருங்க எதுக்கு வர்றானுங்க? தினமும் எல்லாரும் என் கூட ஓடி வரீங்க. உன் கூட ஓடி வந்தாத்தான் எங்களுக்கு கிளுகிழப்பா இருக்கு. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையில இருந்து உங்கள ஒருத்தர் தான் என் கூட ஓடி வரணும். நான் ஒரு பந்தயம் வைக்கிறேன். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் நாளையில இருந்து எனக்கு கம்பெனி. சொல்லு பிரபா, என்ன பந்தயம்? சொல்றேன், ஓட்ட பந்தயம். அதோ அந்த பில்டிங் இருக்கு, அது வரைக்கும் எல்லாரும் ஓடுறோம். யார் என்னோட ஃபர்ஸ்ட் ஓடி வராங்களோ அவங்க தான் நாளையில இருந்து எனக்கு ஜாகிங் பார்ட்னர். ஓகே ஓகே ஓகே, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. வாங்க லைன்ல நில்லுங்க, வாங்க வாங்க. ரெடி, 1 2 3 கோ. Blackie, come on, quick. டைம் ஆச்சு. ஐயா, நான் கோழியை தட்டி எழுப்பி அதை கூவ வச்சு அதை அறுத்து குழம்பு வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதெல்லாம் செக் பண்றோமா இன்னும் காணுமே. பிரபா, குட் மார்னிங் டாடி. வாடா சீக்கிரம், அப்ப ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆச்சுல. உட்காரு. சாதனா, டிஃபன் ரெடியா? இந்த ஒருத்தர் தான் என்ன டிஃபன் ரெடியான்னு கேட்கல. நீங்களும் அவசரப்பட்டா எப்படி? மடி கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க. இட்லி ஓகே, ஆனா only few. Thank you. காரம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமா? ஒரே கண்டிமா? ரொம்ப கெஞ்சினாரு, பாவமா இருக்கு. ஒரு கரண்டி குடுமா. காரத்தை இவ்வளவு ஜாஸ்தியா போட்டுட்டு சப்போர்ட் வேற பண்றியா? உனக்கும் இன்னைக்கு கோழி குழம்பு. வணக்கம் சார்.
படிப்பிரி கேஸ் சார், 3 மாசம் தண்டனை. பயப்படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன் பேர் என்ன? பட்டோட செல்வம். செல்வம், நீ எப்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே உன் மனசாட்சியை கொண்டுட்ட. அதுக்கு தண்டனையாதான் இப்ப நீ ஜெயிலுக்கு வந்திருக்க. நடந்ததை மறந்துடு. நீ ஜெயில இருந்து திரும்பி போகும்போது புது மனுஷனா போகணும். நல்லவனோட பழகு, நல்லவனா வாழ. சார், சார், சி பிளாக்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. வெளியில அடிச்சுக்கிறதுனால உள்ள வந்தீங்க, இங்கே வந்து ஏன் அடிச்சுக்கிறீங்க? நாராயணன் சார், இந்த நாய்களை புடிச்சு தனித்தனி செல்ல போடுங்க. யூஸ்லெஸ். ஏன், நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒண்ணும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆன எல்லாரும் சோத்து முட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளியிருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் ஆடார வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சான்ட்டாங்க. ஏய், பசும புரட்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசும பண்ண? கஞ்சா செடி வளர்த்தாங்க அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுங்கடா. அதான்டா நாட்டையே கருத்து குட்டிச்சவர் ஆக்குனது. ஏய், நீ என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரிய படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இத தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, போடா. காதல் வருவதில்லை, Excuse me. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பார்த்தா எனக்கு உயிர், அதான் மெயின் மறந்து போயிட்டேன். ட்ரூ லவ் இருக்கா? ட்ரூ லவ் வேணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, நீங்க போய் ட்ரூல என்னங்க ரொம்ப தமாஷுங்க. இப்ப தரப்போறீங்களா இல்லையா? தரங்க. படிப்படியா போய் கடைசியில ட்ரூல முடிஞ்சதாங்க அழகு. அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசா கலையில ஆள் போட்டு போயிடுற, மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் இல்லைங்களா? என்கிட்ட வந்து ட்ரூல இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா, இவங்க நம்ம ஓனர் இல்ல, கஸ்டமர். மேடம், இவரும் நம்ம கஸ்டமர் தான். ட்ரூ லவ் இருக்கா? அம்மா, நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். இன்னொன்னு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருவேன்? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். ஐயோ, இந்த கேசட் நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் வேணா பதம் பார்த்துட்டு கதை சொல்லட்டுமா? நோ, இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது. என்கிட்ட கொடுயா. இத பார், அது அங்க கொடுத்தா ஓத போடுவேன். இத பாரு, இந்த கேசட் எனக்கு தான். எனக்கு
எனக்குதான். எனக்குதா? இல்ல எனக்குதான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல உதவ அள்ளிட்டு போயிட்டான். சசிகலா, உன் பர்த்டே வச்சு தலைவர் கிஃப்ட் கொடுக்க வாங்கிக்கமா. உன்னோட பிறந்த நாளுக்கு எங்களது அன்பு பரிசு இது. நீ எங்க எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டணும். ஆத்திரப்படாத பிரபா, உன் பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா இதே பரிசு கொடுக்குறோம். என்னடா சொல்ல? இது என்ன கிளாஸ் ரூம் நினைச்சா இல்ல உங்க வீடு நினைச்சா? மேடம், அதே கேள்வி இந்த எருமைகளை கேளுங்க. ஒரு நிமிஷம் விடுவாமா. எதுக்கு ஒரு பிரதிப்பை அடிச்ச? சார், கிளாஸ்ல சசிக்கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டான். பிரபா, அரசியல்வாதிகளை பகச்சிக்க நான் விரும்பலமா. நீ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியும். அப்படி நான் ஆக்ஷன் எடுத்தா பிரதீப்போட அண்ணன் மந்திரி சிவலிங்கம் என் மேல ஆக்ஷன் எடுப்பாரு. நான் புள்ளக்குட்டிக்காரமா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்பா? எனக்கு மூடு சரியில்லை. அது கிடக்குற கழுத தண்ணியை தெளிச்சு விட்டு சீக்கிரம் ரசம் மாத்திக்கிட்டு வா, சாப்பிடலாம். நான் வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு. பாப்பா, Jackie, how dare you follow me? Go back. ஐயோ, என்னடா இது? பிரபா, என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு? சரி, பேச வேண்டாம், சாப்பிடலாம்ல. வாடா போலாம். ப்ளீஸ் அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடாச்சு உனக்கு? அப்பா, என்னங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? தாத்தா வரல? சாப்பிட வரல? எனக்கு சாப்பாடு வேண்டாம். மூடு சரியில்லையா? இன்னும் ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நானும் ரெடி. அப்பா, கொஞ்ச நேரத்துல அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து எனக்கு கதிகளையும் வச்சுட்டீங்களே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க. கண்ணு, இனிமே இந்த மாதிரிலாம் கோச்சிக்காதடா. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல கொஞ்சம் சங்கடம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியல. அப்பா மேல எதுவும் கோவம் இல்லைடா. இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல மந்திரியோட தம்பி உங்ககிட்ட தகராறு பண்ணிருப்பான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம உனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுதானே நடந்தது? ஆமா, ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிக்க வந்தான். ஆனா நானே அவனை அடிச்சுட்டேனே.
பிரபா, தப்பு பண்ணவனுக்கு உங்க காலேஜில் தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. ஆனா அடிபட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அப்பவும் நீ கவலைப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நீ ஜெயில ஜெகநாதனுடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே? அண்ணே வாங்கல. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணா என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்க சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மாறு மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. நாய என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு ஓடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்குதான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவனை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியாவில கேட்கணுமா? ஆமாமா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போத மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். அம்மா தாயே, எனக்கு ஹாஃப் அன் அவர் கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலன்னா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்ப வந்த? அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரமா ரெண்டு பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? கூட்டு போற? ஐயோ, இது உட்காரு. இப்போ நீதான் எங்க அப்பா. சீ இல்ல, அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு, இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய மாதிரி பெரிய பெரிய போச்சுன பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க? டவல் வேணுமா? ஜெயிலர் நான் இல்ல. ஸ்விம்மிங். ஐயோ நான் போல. வளர்வனா சொல்லமா? அங்கிள் இவதான் ஷாப் போகணும்னு சொன்னா. யாருக்கெல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்ன கேட்க மாட்டீங்க. பை பை சுத்த பை பை பையே சத்தமா நம்ம பாப்பா வேணாம் தான் சொல்லிச்சு. இதுதான் போனுவா. அப்பா உன் கிளாஸுக்கு போட்டு நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல இருங்க, 2 பேர் டிக்கெட் ஒன்னா கிழிச்சாச்சு. போங்க. என் டிக்கெட் அங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒரு பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ. இப்போது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர்.
ஏய், விட்டத்துக்கு எடுத்து பிடிக்கிறாங்க. உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்க என்ன கேக்குற? பணம் தான். பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். சும்மா அடிக்கிறீங்க. இல்ல சார், ஒரு 500 கொடுங்க. என்னது? 500. 500? அடேப்பா, என்ன இவ்வளவு அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபா கூலியாமா? லேடி செட் என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவை சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். எந்திரா பாத்தீங்களா, 4 பேர் மாதிரியா இருக்கான். ஆமா, இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க. அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்ச பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி ஒன்ன விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க. உங்கள மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 வாங்கிட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுனா சாராய கடையில, இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போறேன். ஃபர்ஸ்ட் யூ see this photograph. இவனுங்க 3 பேரும் சிட்டியில ரவுடிசத்தால ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏரியாவுக்கு திடீர்னு வருவானுங்க. இவங்க 3 பேரும் ஜனங்க உள்ள போடுற. எடு எடு எடு. அப்படி கொண்டு போய் வண்டியில போடு. போடுற வண்டியில வண்டியில. என்ன அக்கிரமா இருக்கு? இதை கேட்க நானே இல்லையா? பல இடங்களில் படுகொலைகளும் கொள்ளைகளும் புரிந்த 3 சமூக விரோதிகள் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அந்த 3 சில அரசியல் பெரும்புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வருகிறது. 1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார்.
அண்ணன் சொன்னாலும் சரி தம்பி சொன்னாலும் சரி விதி விடாதுரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னாடி தடவை ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலக்கி விட்டேன். ஏன்டா விலக்கி விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய. இருக்கிறா பெரிய கேபி சுந்தராம்பா. வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன, முடா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா ஆயுதம்? அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார் நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, வெண்ட நிமித்துருவானுங்க. சார் சார் டாக்டர், அப்பாவுக்கு என்ன? சுகர் ப்ராப்ளம் தான். அப்பா இப்ப டயட் கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீதாம பாத்துக்கணும். டாக்டர் வந்துட்டு போறாரு. சும்மா தான் பாத்துட்டு போறாருமா. போய் சொல்லாதீங்க. எனக்கு தெரியாம இனிப்பு காரெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, சொல்லுங்க. சாரதாமா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல யாரும் எதுவும் சாப்பிட முடியாது. உண்மையை சொல்லு. அதுக்குண்ணா அப்பா பத்தியமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா, பெரியமா கேட்பாங்க. பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். நான் தான் அப்பப்ப இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாது. பிரபா, சாரதாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசல, எதையும் கேட்கல. அவர் கேட்டாரு, நீ ஏன் கொடுத்த? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்லம்மா, நான் சும்மா மழுப்பாத. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரி தானே. ஐயோ, என்னங்க அந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? அது என்ன சொல்லிடுச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அந்த புள்ளையால தாங்கிக்க முடியுமா? என்ன வேலைக்காரன் சொன்ன என்ன? இப்போ நான் தப்பு பண்ண கேட்டு வாங்கினேன். பாருங்க, என் கண்ணு முன்னால பாப்பாவை இப்படி எல்லாம் அழ வச்சீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆமா, இதுவரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு நான் உறவுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. சாரதாமாவை பொறுத்த வரைக்கும் என்னை கவனிச்சுக்கிற காடி. சாரதாமா ஒரு கொலை பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்கு கைதியா வந்தாங்க. அவங்க யார கொலை பண்ணாங்க தெரியுமா? வரதட்சணை கொடுமையினால் அவங்க தங்கச்சியை சாகடிச்ச ஒரு சமூக விரோதிய. சாரதாம்மா 14 வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இந்த ஜெயில விட்டு போக வேண்டியவங்க கை குழந்தையா இருந்த உன்னை வளர்க்கறதுக்காகவே இந்த வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் உனக்கு அம்மா இல்லைங்கிற குறையை தீர்த்து வச்சவங்களே அவங்கதான்.
நமக்காகவே உழைச்ச அந்த நல்ல மனச நீ புண்படுத்திட்டேன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன். ஐம் சாரி. என்ன கண்ணா, பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு. ஆமா, அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடல சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேட்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளை ஆகிடும், உன் தலையும் வெள்ளை ஆகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார், தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சமக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? போடா, அடிக்கல சார். போய் கடப்பாரி வாங்க. குடா அவங்கிட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா தோன்றா மகனே, தோன்று. நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் தோன்றேன். கண்டிங்களா? உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கண்ணு முடிக்கணும். ஏன்? சொல்றது செய்ய மாட்டீங்களா? இப்ப கண்ணு பாரு. நீ பிறந்ததே பேஸ்ட், அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. உன் அண்ணன் மந்திரி அவரு போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போடுறாங்க. நீ மந்திரியோட தம்பி, நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போடுறாங்க. உங்க சொன்ன உடையா? ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போறாளுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த டைம் வீட்டு படுத்திருக்கு. இப்ப பாரு வேடிக்கையே. மாட்டிக்கொண்டு வரா
வெல்கம். இதோடு நிறுத்துங்க. இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கிக் வரணும்னா வேற எதுவும் நம்மகிட்ட கேட்டாருங்கப்பா. சார் அந்த சும்மாறா காரா பூட்டிக்கண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? எங்க சாப்பிடுறதா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், நீ ஒரு பசிக்குதுன்னு சொல்ல. எனக்கு இப்ப பசி இல்ல. வேணாலும் சொல்ல விட்டுவேன். நீங்க காஃபி கொண்டு வாங்க. இப்பதான் என்னாச்சு உனக்கு? இப்பதான் புரியுது அம்மாக்கு ஏன் பசிக்கலன்னு. அவளுக்கு பிடிச்சத இன்னொருத்தர் சாப்பிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணா பிடிச்ச இன்னும் வரப்போகுது. ஆர்டர் பிடிச்சி கிடைக்கிறது இல்லடி. இதெல்லாம் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தை சண்டை. ஹலோ ஹலோ, இது கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அவரு ஹஸ்பண்டா? ஓ, உங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆக போகுது இல்ல? கடைசியா வந்தேன். அவரு ஒரு லவரா? என்ன நீங்க? அவர் என்னோட பெரியப்பா பையன். அல்ல, இது நீங்க முதல்ல சொல்லிருக்கலாமே. அவரை ஒரு நிமிஷம், நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. எங்க அண்ணன் பத்தி ஏன் கேக்குறீங்க? அது சும்மா வேற. எனக்கு இப்ப டிஃபன் வேணும். பசிக்கல அப்ப சொன்ன, இப்ப பசிக்குது. விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டு இருக்கு. உன்னை இங்கே என்னால அவமானப்படுத்த முடியும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒழுக்கெல்லாம் என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களை கேளு, சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு அளவு இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டு உன்னை இங்கே என்னால் அவமானப்படுத்த முடியும். உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒழுக்கெல்லாம் என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களை கேளு, சொல்லுவாங்க. பிரபாவோட தெரியும்.
ஏன் இன்னைக்கு எங்க தங்கச்சி கிட்ட விளையாட்டுக்காக அப்படி பேசல? விளையாட்டுக்கு கூட வேற ஒரு பொண்ணு அவங்களோட பழக்கிறது அவ விரும்பல. அவ எங்களை விரும்புறா. அவங்க வீட்டுல நீங்கதான் இருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு காரணம் பிரபா உங்களை விரும்புறான்னு சொல்றதுக்கு இல்ல, நீங்க அந்த தப்பா புரிஞ்சுட்டு பேசினதுனால அவர் என்ன அப்செட் ஆயிருக்கா. நீங்க காலேஜ் கூட வரல. இதுக்குன்னு காரணம் நீங்கதான் சொல்ல வந்தேன். வணக்கம் சார். கொடுறாத இந்த அடடா உனக்கு யாரு 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 தெரியும்? சொல்றா, யாரு கொடுத்தது? ஏப்பா, அவனுக்கு என்ன போட்டு கொடுத்தாங்கப்பா, என்ன காமிச்சு கொடுத்தாங்கப்பா. இல்ல பாரு, அது வந்து கேட்டா நீ வாங்கி கொடுத்தா சொல்லு. நல்லா இருக்கே கதை. நீங்க வாங்கி கொடுத்து போட்டு என்னால பழைய போறீங்க சார். என்ன எப்படியே காப்பாத்தி கொடுப்பா. என்னங்க ஒவ்வொரு தடவையும் தப்ப நீங்க செஞ்சு போட்டு பழைய என்னால போறீங்க. அந்த ரொம்ப சிக்கா இருக்கான்னு தெரியுமில்ல. நீங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல அந்த கைதிகளுக்கு சர்வெண்டா? சார் அவங்க அந்த மிரட்டுறாங்க சார். இந்த ட்ரெஸ் போட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமால சார்? ரிலீஸ் ஆனா வீட்டு தேடிட்டு வந்து பாருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்க சார். மாறுற கவர்மெண்ட் பக்கம் இவங்க மாறிடுவாங்க சார். திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். இது அவனுக்கு ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்தீங்க? சரி, ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன் கையில் கொடுக்காத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். மந்திரி சிவலிங்கத்தோட தம்பி பிரதீப்புக்கும், அதாவது எனக்கும், ஜெயிலர் ஜெகநாதனோட பொண்ணு பிரபாவுக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். கெட்டிமல்ல கெட்டிமல்ல. நான் பிரபாவை பார்க்கணும். எங்க இருப்பாங்க? அங்க கேன்டீன் இருப்பாங்க. தேங்க்யூ. எல்லாமே வித்தியாசமா கல்யாண கேன்டீன்ல என்னங்க கேட்டா? யார் நீங்க? ஐ எம் விஜய், சிஐடி ஆபீசர். உங்க பெர்மிஷனோட இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன். வாட் தி ரீசன்? நீ கைத்துல பலவந்தமா தாலி கட்ட மாட்டேன் மேடம். நீ டேக் ஹிம். யாருன்னு எனக்கு தெரியாது.
என்னையா பண்ணிட்டு இருந்த நீ? ஒண்ணு இல்லைங்க. அப்படின்னா 2 ரூபா வாங்கிட்டு போய் செலவுல போய் சிறைச்சிட்டு வா. அது இல்லையா? என்ன இல்லையா? நம்ம பயல எந்த நாயை பிடிச்சிட்டு போயிடுச்சு? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மரம் மாதிரி நிக்கிறீங்க. ஐயா ஆபீஸ்ல வந்திருக்காரு. எனக்கு தெரியுயா. கண்ணு பொட்டையா சொல்ல வந்துட்டான். வாயா வா. நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது கண்டுக்கிறதே இல்லையா? ப்ரமோஷன் வேணா மட்டும் மந்திரி செயல்கிட்ட ஓடி வந்துருங்க. கவர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? நானும் அப்பப்போ சொல்லவே உங்களை கவனிச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கிழிச்சிருவீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளு என் தம்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டான். சொல்லிட்டேன். என்ன பண்ண போறீங்க? அந்த இலை எடுத்து குடியா. என்ன தெளிவான குடியா? யாருக்கு பேசணும் பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். சார் ஒரு மந்திரி தமிழ் நீங்க சொல்றது எனக்கு தெரியும். ஓகே சார். சார் இவர் உப்பு அரசியல் மந்திரி வந்துடுறேன் சார். என்ன பேரு சார்? நீங்க மந்திரி எடுத்தவங்க முதல்ல சொல்லக்கூடாதா? ஏயா இவர் மந்திரி எடுத்தவங்க முதல்ல சொல்லக்கூடாதா? சாரி சார். சார் வாங்க சார். சார் இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுங்களா சார்? ஸ்காட்ச் இருக்கு சார். தெரிஞ்ச இருக்கு சார். வாங்க சார். விஜய் என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல வேணாம். உங்க மனசுல வச்சுங்க சார். இந்த வீடு பிடிச்சிருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் விட பெட்டர் சார். உங்களுக்கு ஹாட் பண்ண பிடிக்குன்னு சொல்லுங்க. அண்ணன் மந்திரியா இருந்த இந்த நாடு உனக்கு பயப்படுமா? நான் உன்னை அடிச்சது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள வச்சுக்கணும். காலேஜ்ல என்ன நடந்தது நாளைக்கு கோர்ட்ல கேட்டேன். என்னடா சொல்லுவேன்? சார் காலேஜ் கேண்டீன்ல எனக்கு பல கட்டாயமா தாலி கட்ட முயற்சி பண்ண. இந்த வழக்கில் இருதரப்பினரின் சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தும் சக மாணவன் மீது வீண் பழி சுமத்தியிருப்பது நிரூபணமாகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவன் பிரதீப் சம்பவம் நடந்த அன்று கல்லூரிக்கு வரவில்லை. அவர் கல்லூரிக்கு அன்று விடுமுறை விண்ணப்பம் கொடுப்பதற்கான சாட்சியங்களும் கிடைத்துள்ளன. வாதியின் சார்பாக சம்பவம் நடந்ததற்கான எந்த சாட்சியங்களும் இல்லாததால் கோர்ட் மாணவி பிரபாவை வன்மையாக கண்டிக்கிறது. வாதி பிரதிவாதி இருவரும் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும் காரணத்தினால் இனி இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என வன்மையாக கண்டித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. நடந்த விஷயத்துக்காக மனசு போட்டு குழப்பிட்டாங்க. அதிகாரம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவங்க எதை வேணாலும் செய்யலாம். ஒரு நல்லவனை குற்றவாளியாக்கலாம், ஒரு கொலைகாரனை நல்லவனாவும் ஆக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ குற்றவாளிகள் வெளியில நடமாடிட்டு இருக்காங்க. அந்த சட்டம் அவங்களை ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா ஆண்டவன் அவங்களை சும்மா விட மாட்டான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு கோர்ட் தண்டனையிலிருந்து நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம். ஆனா பல பேர் முன்னால நான் பட்ட அவமானத்துக்கு பரிகாரமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், நான் உங்கள்கிட்ட லஞ்சமே வாங்காம லா படிக்க வைக்கிறேன். நீ என்னடான்னா லட்சியமே இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி லோலோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இந்த வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. அவ உடம்ப அனுபவிக்கிறதுக்காகவாவது அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். இது வசந்த லட்சியம் தான். கண்டிப்பா நீ தாலி கட்ட வேண்டியதான். கண்ட பையனை தாலி கட்டணும்னு அலையறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீங்க தான். சீக்கிரமே ஒரு மாப்பிளைய பார்த்து பிரபாவுக்கு என்ன மாப்பிள்ளை முடிவு பண்ணிருந்த. நான் ஒரு முடிவு கொண்டுட்டேன். ஜெயிலர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வரேன். நீ அவளை வாழ விட்டு திருப்பி அனுப்பிச்சிரு. பிரபா, உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா வச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டேன், அப்பா நம்முடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல? அப்படி நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலையே. ஜெகநாதன் ஸ்பீக்கிங். சுத்தமாக அறிவர்கால இவனா இருக்கிய. சூட் கேஸோட போனா பிரீஃப் கேஸோட போயிருக்கிய. என்ன கையை காட்டிட்டு இருக்க? யாரு? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஜெயிலர் ஜெகநாதன் அவர்களே. வணக்கம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை மறக்க முடியுமா? நான் மறந்துடுவையா? உன்னை பார்த்தோம்னா ஜெகநாதங்கிற ஞாபகம் வருது. நான் அந்த மாதிரி டைப், அதுக்காக சொன்னேன். சரி. என்ன? ஓஹோ, டேய், ஐயா ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. உங்களை பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிட்டாரு. போங்கடா. அந்த ஏதோ தொழில் நடிச்சுட்டு அதையும் தூக்கிட்டு போங்கடா. இந்த பாரு, நான் விஷயத்துக்கு நேரடியாக வந்துடுறேனே. நான் மந்திரி, நீ ஜெயிலர், இதெல்லாம் என்னால பிரிச்சு பார்க்க முடியாது.
என் தம்பியும் உன் பொண்ணும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களாமே, தெரியுமா உனக்கு? எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு, 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். யோசிக்கிற? ஒண்ணுமில்ல, சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விட்டுட்டு இருந்தவன் நீ. நானே உன்னை ஒரு தடவை இழுத்துட்டு போய் லாக்அப்ல போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா? நீ மறந்துருப்ப. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியும். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பிட்டாக்கிட்டு அடிச்சுட்டு பொழப்பு நடத்திட்டு இருந்த பொறுக்கிட்ட பேசுறேன். நான் பொறிக்கிறாயா? பிளாக்ல டிக்கெட் விட்டவன் தான். ஆனா இன்னைக்கு என் பேசுன என்ன? லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துக்கு நல்லவன் ஆயிட்டையா. மக்கள்கிட்ட பலசெல்லாம் சொல்லி பாரு, நம்புறாங்களான்னு பாப்பான். மக்கள் எங்கில் கேட்டியா? அறிவாளிங்க. அதனால நான் மந்திரி. நீ எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கு தெரியாதா? பாதி கள்ள ஓட்டு, மீதி காசு கொடுத்து வாங்கினது. அந்த ஜெயிலர் கொஞ்சம் தெனாவட்டா இருக்கான், அதான் என்ன குத்திட்டான். அவன் பொண்ணு வேற உன்னை கேவலப்படுத்திட்டான். இந்த சந்தர்ப்பத்துல சப்ஜெக்டை வச்சு நான் எப்படியா விஷயத்தை முடிச்சிடுறேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியாது. புரிஞ்ச நீ மந்திரியா இருப்பே. இரு, நீ என்ன பண்ற? அந்த 3 பேரையும் அவங்களோட 2 பேரையும் சேர்த்து ஜெயில தப்ப வச்சிரு. நீ கதவை திறந்தது அவங்களே போயிடுவாங்க. ஐயோ, என்ன ஐயோ? பழைய தூக்கி ஜெயில ஜெகனாவை மேல போட்டுருவோம். நான் தப்பிச்சுப்பேன். நீ சப் ஜெயிலர் தானியா? தலை இருக்க வால் ஆடவே கூடாது. பொறுப்புள்ள அதிகாரி கடமை தவறினார், கொட்டை எழுத்துல பேப்பர்ல போட்டுருவாங்க. எப்படி? நல்லா இருக்கு சார். இன்னும் பாரு, போக போக ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அந்த பயலுக்கு வேலை போகணும். அதுக்கப்புறமா என்னை அவமானப்படுத்தின அவனும் பொண்ணும் ஊரை விட்டே போகணும்.
அந்த போலி முடிச்சுக்கோ. நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஎஸ் பட்டணம் போய் காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்க? இல்ல சார் வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து புரிஞ்சுறானா? சார் நீ கவர்மெண்ட் ஆடுறா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோசனை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில் இருந்தா கவர்மெண்ட் வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கிறேன். இதை போட்டாங்க போய் விளையாடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளையடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளையடிச்சா உட்காந்துக்கும்? அது இல்ல சார், முதல்ல உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற பாவம் தான் எனக்கு ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அது விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்கில் தங்கம் கேட்கறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையாத்துறதுக்கு? அது வாழ்க்கை இல்ல சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்க, புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற, நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க. உங்க வீடே ஓடோ. ஹலோ வணக்கம். இறந்து போன உங்க அப்பாவுக்கு என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேசுறீங்க? நீங்க ரொம்ப படிச்சவங்க. இருந்தாலும் உங்க கிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க நீங்க பாத்துருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. உங்க அப்பாவை கொஞ்சம் கொலைக்காரங்களால பாதிக்கப்பட்டவன் தான். ஹலோ ஹலோ ஹலோ. செஞ்சது ஒழுங்கா செஞ்சோம். முதல் தடவை அறுபடியா பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாம் அவசரம். இது வரைக்கும் எந்த பொண்ணா போட்டுட்டு எடுக்காம வந்திருக்கோமா? நாம மாட்டுக்கு நிலைமை வந்தா எல்லாரும் கொண்டுட்டு தானே வருவோம். நீங்க மட்டும் அந்த பொண்ணை வந்துட்டு வந்துருக்கோமா? இப்ப என்ன செய்யலாங்கிற? அவளையும் முடிச்சிருக்கோம். அப்பாவை கொண்டு அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களை தூக்க பண்ணணும். அங்க குரல் நடந்தப்ப நீ எங்க இருந்த? ஆனா என்னை காப்பாற்றுறதுக்காக சாரதா கதவை பூட்டிட்டாங்க. கதை உடச்சு வெளியே வரணும்ல? வந்துருக்கீங்களா? வர முடியாத சூழ்நிலை. அவரை கொண்டா இல்ல நீ பார்த்தல? பார்த்தேன். உன்னால அவங்க அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். போடு.
நீ சொன்ன சாட்சி வச்சுதான் இந்த கேஸ் இருக்கு. இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, நீ வா. அன்னைக்கு இந்த 5 பேர் தான் ஜெயில தப்பிச்சு போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அவங்க அப்பா கொலை பண்ணிருக்கணும். அது உங்களோட கற்பனை. அப்ப யார் கொலை பண்ணா? தெரியாது. பாத்து சொல்லுங்க. நீங்க காட்டின அந்த 5 பேர்ல கொலைகாரம் இல்ல. உனக்கு உங்க அப்பா தான் வரும். இன்னைக்கு அவர் இல்ல, அவங்களால எனக்கு எந்த ஆபத்து வராது. பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், இல்ல. குற்றவாளிகளை காட்டி கொடுக்காம மறைக்கிற சட்டப்படி குற்றம். உங்களுக்கு காட்சி வேணுங்கிறதுக்காக வீட மறைக்காதீங்க. தப்பு பண்ணவருக்கு அவங்க தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. நீ ஜெயில ஜெகன் அவருடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே, விஜய் சந்தேகப்படுற மாதிரி இதுதான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும். கொலைகாரங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்லுங்க. சொன்னாலும் சட்டம் அவங்க தண்டிக்காதே. என்ன சொல்ல சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு வருது? என்ன ரெடி பண்ணிட்டியா? தேவைப்படாது. இப்பவே நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். மேடம், கோட்டர்ஸ் காலி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. பிரபா, எழுந்து போல. பிரபா, 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 வாங்க போலாம். வா. நம்ம டிபார்ட்மெண்டோட ஒரு சின்சியர் ஆபீசரை நாம இழந்துட்டோம். கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும், தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். அதுதான் இறந்து போன ஜெயிலருக்கு நாம செலுத்துற அஞ்சலி. மிஸ்டர் நாராயண், அந்த சமயத்துல நீங்க சப் ஜெயிலரா இருந்தீங்க, டியூட்டில இருந்தீங்க. இப்ப ப்ரமோஷன் ஆயிட்டீங்க. மிஸ்டர் விஜய், கொலை பண்ணவங்களை உயிரோட பிடிக்கணும்.
இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது குழு கிடைச்சதா? சார், அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இறந்து போன ஜெயலர் மக பிரபாதா சார். ஆனா அவளால யாரும் அடையாளம் காட்ட முடியல சார். அந்த பொண்ணை கட்டி போறது இவர்தான் சார். அவங்க தப்பிக்க உதவி பண்ணது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் சார். அவங்களை கூட சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன் சார். இவங்க சொன்னாங்க நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகன்கள் பேச்சு கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருது. அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்குறல பேச அண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அது சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க, கால ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீ நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம் இருக்கீங்க, நீங்க சிறப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல, நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ, எங்க அழுகுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம போய் சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம 2 பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது. கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கண்ணன் கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுற. என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்து வரீங்களா? போற வழிதான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? நாராயணா, அந்த ஜெயிலு பையில ஊரை விட்டு அனுப்பியான்னா நம்ம பசங்க இப்படி ஒரேடியா உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டானுங்களே. சரி, அனுப்புனதான் அனுப்புனாங்க, அவ பொண்ணையும் சேர்த்து அனுப்பிச்சிட கூடாது, அம்போன்னு தனியா விட்டானுங்களே. அந்த கொலையை பார்த்ததுக்கு சாட்சியா அந்த பிரபா இருக்கா. தப்பிச்சு போன அந்த 3 பேரையும் காட்டி கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும். தம்பி, அந்த பொண்ணுதான் கொலை பண்ண 3 பேரை காட்டி கொடுக்கலையாப்பா? இன்னைக்கு காட்டி கொடுக்கலையா, நாளைக்கு காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீதான் அந்த கொலை காரணம், உன்னையே காட்டி கொடுத்துட்டா சார். அது இது எது நீங்க சொல்லிதான் சார் 3 பேர் வெளியே அனுப்பிச்சேன். யோ, இந்த கோர்ட்ல சொல்லி தொலைக்காதியா, ப்ரமோஷன் புத்தியை காட்டுற பத்தியா சார்? இது நீங்க போட்ட பிச்சை சார். நீங்க கௌரவமான ஆபீசரு, யூனிஃபார்ம் போட்டிருக்க, பிச்சை இச்சங்களை கையில கிளப்படியா? தம்பி, நாம இதுல மாற்ற கூடாது. பிரச்சனை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. குயிக் ஆக்ஸ் எடுக்கணும். நீ வா. ஓ, நீ உடனே செயலுக்கு போய டியூட்டிக்கு போன்னு சொன்னையா? தமிழர் உள்ள குடிச்சுக்கிட்ட. என்னது, சுண்ணாம்பு சேத்துல தானே அடிக்க சொன்னோம், கீழே கொட்டிக்கிட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோ கீதம். தங்கச்சி, சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா, நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன். அண்ணா, நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது. அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்க சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு போயிடுச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற. உனக்கு நான் தாண்டா வாரன். எப்படி இருக்கா? நார்மலுக்கு
பிரபா எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்படின்னு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்ப அவங்க அப்பா யார் கொண்டு வந்து உங்ககிட்ட சொன்னால? அங்க ஒரு விஷயத்தை மட்டும் அவன் என்கிட்ட சொல்லல. ஏன் தெரியல. பிரபாவை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருந்தா. எனக்கு பழைய பிரபா பார்க்கணும். அவன் இப்படி மாத்துறதுக்கு உங்களால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மன குழப்பத்துக்கு காரணம் தலைவதான். நீங்க அவகிட்ட பேசணும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எதுவுமே சொல்லியே. எதை பத்தி? பிரபாவோட கல்யாணம் நடக்கும். அவன் தப்பிச்சேன் சார். எல்லாம் நோக்கி நீங்க வந்து காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் நீங்க?
நீங்க தேடிட்டு இருக்கிற கைதி வெளியில இருக்கான், வந்து பிடிச்சுக்கங்க. எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்க நான் கேட்டேன். இப்பதான். நீங்க எப்ப வந்தாலும் பரவாயில்ல, எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். பாக்கெட் என்ன ஆச்சரியமா இருக்கா? எகிரி குதிச்சு வந்தேன். எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? நினைச்சத உடனே சாதிச்சிடணும். இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஆமா, எங்க போயிட்டு லேட்டா வர? ஷாப்பிங். வர வழியில ஒரு மர்டர் பார்த்தேன். யாருக்கு என்ன கொலை பண்ணிருக்காங்க? எங்க அப்பாவை கொலை பண்ணவங்க இவங்களான்னு கேட்டு 5 பேரோட போட்டோகிராஃப்ஸ் காமிச்சிங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தன். வேறமா ப்ளீஸ் சொல்லாத. அப்புறம் நீ லேட்டா வந்து ரீசன் சொல்லுவ. ரொம்ப சில்லியா இருக்கு. நீங்க திருட்டுத்தனமா உள்ள வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்களே, அதுவும் சில்லியாத்தான் இருக்கு. இப்போ தெரிஞ்சுதா? நமக்கு பெருசா தெரியறதெல்லாம் எதிர எனக்கு சில்லியா தான் தெரியும். எங்க அப்பாவோட டெத்து கூட உங்களுக்கு அப்புறமா தெரியுங்க. நான் அது சொல்லல, அதோட ரியாக்ஷன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா சந்தேகமா இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கா? 2 பேருக்கு. உண்மை இல்லை. அதை நீ சொல்லக்கூடாது. ஏன்? என்னால் நிரூபிக்க முடியும். சாட்சி? நாட் நெசசரி. ரைட் ஹேண்டட் பிடிப்பேன். அப்படித்தான் மந்திரி தம்பி பிரபுத்தையும் பிடிச்சீங்க. என்ன ஆச்சு? இப்ப நீங்க உள்ள வந்தீங்களே, அதே வழியாத்தான் சட்டமும் வெளியே போயிடுச்சு. சட்டத்தை அரைகுறையா கத்துக்கிட்டு எதையும் சாதிக்க நினைக்கிறியா? எதையும் இல்ல, நினைச்சது மட்டும்தான். அதே சட்டத்தால நான் நினைக்கிறத நடத்தி காட்டுறேன். இப்ப நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லாத விஷயம். கொலையாளிய ஐ மீன் கொலைகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்ன விஜய், தொடர்ச்சியா 2 கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கமா இல்ல? உயிரோட கொலைகாரனை பிடிக்க போறேன்னு சொன்னீங்க. ஒவ்வொருத்தர செத்துட்டு இருக்கான். நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். ஒன்னு கொலையாளி, இன்னொன்னு தப்பிச்சு போன கைதி. 2 பேரையும் பிடிச்சு நீங்க டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கல. ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்துறோம். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோச்சனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் நகைச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோச்சனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாருங்க சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறு வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. நீங்க தான் தப்பிச்சு போன கைதி உடம்பு இருந்திருக்கீங்கன்னு தகவல் வந்திருக்கு. இப்படி உங்க மேலருக்கு வந்து தகவல் வந்து அதை நான் நம்ப சொல்றீங்களா? கான்ஸ்டபிள், நீங்க யாரு உங்களுக்கு தெரியுதா? நீங்க தப்பிக்கிட்ட கைதிகளா? தப்பிச்சு போனவங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டீங்களா? மிஸ்டர் நாராயணன், இவங்களை யார் தப்பிக்க விட்டது? இந்த உண்மை நீங்க சொல்லலைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க தான் முடிவெடுக்கணும். சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். வாப்பா வா. உன் கூட்டாளிங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது அந்த ஜெயிலர், நீ, நான் 3 பேர் தான். அதுலயும் அந்த ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் அவனை லெப்ட் அண்ட் ரைட் அடிக்கிற அடியில எல்லாத்தையும் கட்டிடுவான்.
இந்த கொலைக்கு யாரு காரணம் கேட்டா ஒன்னையும் என்னையும் தான் மாட்டி விடுவான். உனக்கு பரவாயில்ல, ரொம்ப பாதிப்பு ஏற்படாது. தேங்க்ஸ். ஆனா நான் மந்திரி, உங்களை பயன்படுத்தி நான் பண்ண ஊழல்லாம் வெளியில தெரிஞ்சது என் பொழப்பு நாடி போயிடும். அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சட்டசபையில ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கவனித்தீர்களான்னு கூச்சல் கூப்பாடெல்லாம் போடுவாங்க. விசாரணை கமிஷன் வரும், என்ன உள்ள தள்ளிடுவாங்க. அதனால அந்த ஜெயிலர் கோர்ட்டுக்கே போக கூடாது. அவன் உண்மையை கக்கிறதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டிடணும். ஓஹோ, ஜெயிலர் உயிரோடு இருந்தா உங்களுக்கு ஆபத்து, நீங்க உயிரோடு இருந்தா எனக்கு ஆபத்து இல்லையா? எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறியே, உனக்கு ரொம்ப பேராசை. அதனால மிஸ்டர் ராஜ், ஒரு போட்டோ கொடுத்து டிஸ்பிளே ஃபீல் பண்ண சொன்னேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். போடுங்க. இந்த கம்ப்யூட்டர்ல சில படம் காட்ட போறோம். அதுல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தது யாருன்னு சொல்ல முடியுமா? இவளா? நல்லா தெரியுமா? அம்பாட்டுக்கு பாம்புதான் சாவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டத்தை நம்பி சொல்லுங்களா? பிரயோஜனம் கொலை பண்ணிட்டா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்து கட்டத்தால நான் நினைக்கிறேன் நடத்தி. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தேவையில்லையே. ஐ மீன் கொலைகாரிய கண்டிப்பா பிடிப்பேன். பிரபாவோட சர்ச் பண்ணுங்க. சார், டோர் லாக் இருக்கு, யாருமே இல்லை. அன்னைக்கு தான் உங்ககிட்ட போன்ல பேசணும், ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தேடுறீங்களா இந்த கடைசி கொலைக்காரன், அவனை பத்தி? அன்னைக்கு நான் இல்லாத சமயம் இந்த 3 பேர் எங்கிருந்துதான் வந்தான்னு உள்ள தெரியல. என் வீட்டுக்குள்ளார புகுந்து என் பொண்டாட்டி என் 2 தங்கச்சிங்க கைய கால கட்டி போட்டுட்டு கற்ப வச்சுட்டானுங்க. தொட்டில் என் மாமா ஒரு சத்தம் அவங்களுக்கு பிடிக்கல, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டானுங்க. மாதம் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி விஷத்தை வாங்கி என் 2 தங்கச்சிகளுக்கும் கொடுத்து அவளும் குடிச்சு செத்துட்டா. ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ 4 பணத்தை தான் பார்த்தேன். கத்துன கதர்ன. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு அருவாளோட போனேன். அதே அருவாளால என் காலை வெட்டி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இவ்வளவு நாளா போலீஸும் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு துணையா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாம் மாறிடுச்சு. என்ன ஒருத்தன் பாக்கி இருக்கான், அவனை நீதான் பழி வாங்கணும். என்னால முடியல. அந்த 3வது அளவுக்கு இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போறேன். ஆமா ஆமா. இங்க சொல்லு, உங்க அண்ணனை கொன்னதே அவன் தான். சொல்ல சொல்ல சொல்றேன். அவன் இருக்கிற இடம்
வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. மத்திய சிறைச்சாலையில் தப்பிச் சென்று தலைமைச் சிறை அதிகாரி ஜெகநாதனை கொலை செய்தவர்களில் சந்தேகத்துக்குரியவன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டான். மேலும் மந்திரி சிவலிங்கத்தின் கொலைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருப்பதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று நிருபரிடம் தெரிவித்தார். I, having been enrolled as a member of the Bar Council, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. நிரபராதிని தீர்ப்பு சொல்லிச்சு. வாட்? ஜெயிலிருந்து தப்பிச்ச குற்றத்துக்கு மட்டும் 3 மாசம் தண்டனை காலம்னு சொல்லியிருக்கார். கமிஷனர், ஜெயிலர் எல்லாரும் அவனுக்கு சாதமாவே சாட்சி சொல்லிட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சது ஏன் இருக்கு? சமூக விரோதிக்கும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் எதிர்பார்க்க ஏமாத்துட்டேன். This is my resignation. பால் தர வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்னங்க? சார்